Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கூட்டுறவு பேங்க்ல உதவியாளர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த போஸ்டிங்கான ரிட்டன் எக்ஸாம்க்கான ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஜஸ்ட் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஹால் டிக்கெட் வந்து எப்படி ஆன்லைன் மூலமா டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பாஸ்வேர்டு மறந்து போச்சு அப்படின்னா எப்படி அதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கான அந்த ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கறத பார்ப்போம். ஆக்சுவலா வந்து போன மாசம் வந்து ரெக்ரூட்மெண்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கூட்டுறவு வங்கியில வந்து உதவியாளர் அசிஸ்டன்ட் போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து எழுத்து தேர்வு மூலியமா வந்து ஆட்கள் வந்து தேர்வு செய்யறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட் அப்படிங்கறது டவுன்லோட் பண்ணி தான் நீங்க வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அது அதுக்கான ஹால் டிக்கெட் வந்து எப்போ வந்து நம்ம எப்படி வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு நாள், அதாவது டிசம்பர் 24ஆம் தேதி நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. காலையில 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும். இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ட்லயுமே சேம் டேட் சேம் டைமிங்ல தான் வந்து நடக்கும். இதை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க எந்த மாவட்டம் அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாவட்டத்தோடைய டிஆர்பி அப்படிங்கிற வெப்சைட்ல வந்து இருக்கும். அதாவது இப்போ நீங்க சென்னையில இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கூகுள் சர்ச்ல டிஆர்பி சென்னைன்னு போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். அதே மாதிரி நீங்க டிஆர்பி மதுரை, டிஆர்பி திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். இல்ல அப்படின்னா நம்ம 38 டிஸ்ட்ரிக்டான லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ கீழே கொடுத்துறேன். நீங்க எந்த மாவட்டமோ அங்க போயிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நியூ வந்து பிளிங்க் ஆயிட்டு இருக்கு பாருங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லாகின் பேஜ் வரும். இந்த லாகின் பேஜ்ல யூசர் ஐடி அப்படிங்கிற இடத்துல உங்க அப்ளிகேஷன் நம்பர்ல இருக்கும். அப்ளிகேஷன் நம்பர் அதை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா பாஸ்வேர்டை போட்டு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். நீங்க அப்ளை பண்ணும்போது யூசர் ஐடி பாஸ்வேர்டு கண்டிப்பா வந்திருக்கும். பாஸ்வேர்டு மறந்து போச்சு, அந்த மெசேஜும் என்கிட்ட இல்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க ஃபர்கெட் பாஸ்வேர்ட்லாம் கொடுக்க தேவையில்லை. உங்ககிட்ட இருக்கிறது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அப்ளிகேஷன்ல என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல பார்த்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கொடுத்தாலே போதும். உங்களுக்கு ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது உங்க மொபைல் போன் மூலியமாவே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிஸ்டத்துல இருந்தாலும் சிஸ்டத்துலயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். உங்களுடைய போட்டோ இருக்கும், உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், உங்க அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், உங்க பேரு, உங்களுக்கு எந்த சென்டர் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதான் உங்களுடைய சென்டர். அதாவது ரிட்டன் எக்ஸாம் எழுதுறதுக்கான அந்த எக்ஸாம் சென்டர். இதை நீங்க பார்த்துக்கோங்க. உங்க நேரஸ்டா இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மோஸ்ட்லி நான் பார்த்தது வரைக்கும் உங்களுடைய வீட்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல தான் வந்து சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நான் 2-3 பேருக்கு வந்து பார்த்தேன். நேரஸ்டா தான் இருக்கு. நீங்க பஸ்ல டிராவல் பண்ற மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி தான் கொடுத்து வச்சிருக்காங்க. மறக்காம நீங்க வந்து இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து சென்டர் ரொம்ப தூரமா போட்டாங்க அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்கள்லாம் இப்பவே நீங்க வந்து ஆயத்தமாகி ரெடி பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த எக்ஸாம்ல நீங்க வந்து பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என் சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல சந்திப்போம். தேங்க்யூ.